வணக்கம், வெல்கம் பேக் டு ஸ்கிரீன் டைம் வித் தினேஷ். இன்னைக்கு என்ன படம் ரிவ்யூன்னு பார்த்தீங்கன்னா, இட்லி கடை. இந்த படம் வந்து தனுஷை டைரக்ட் பண்ணி அவரே ஹீரோவா நடிச்சிருக்காரு. சத்யராஜ், ராஜ்கிரண், அருண் விஜய், சமுத்திரக்கனி, இன்னும் நித்யா மேனன் நிறைய பேர் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து எதுக்கு இட்லி கடை பேர் வச்சாருன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரைலர்லேயே உங்களுக்கு வந்து ஒரு லீடு கொடுத்துருப்பாரு. இந்த படம் உண்மையிலேயே வந்து பார்க்கலாமா வேணாமா வர்த்தா வர்த்தல ஜென்யூனாக ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த படம் ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஒரு கிராமத்துல வந்து ராஜ்கிரண் தனுஷோட அப்பா வந்து ராஜ்கிரண், அவங்க அம்மா அப்பா ஒரு 3 பேர் அங்கே வந்து ஒரு கிராமத்துல இருக்கிறாங்க. அங்கே வந்து இட்லி கடை வந்து ஃபேமஸ். ராஜ்கிரண் அவரோட கைப்பக்குவம் இட்லி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபேமஸ். அந்த சுற்று வட்டாரத்திலேயே ஃபேமஸ். ஒரு கைப்பக்குவம் இட்லி மாதிரி எங்கேயுமே வராது. அந்த இட்லிக்கு வந்து ஃப்ரான்ச்சைசஸ்லாம் வந்து பண்ணி பயங்கரமாக டெவலப் பண்ணலாம் தனுஷ் வந்து படிக்கும் போதே வந்து நிறைய ராஜ்கிரனுக்கு அவருக்கு வந்து ஐடியா கொடுப்பாரு. பட் அவருக்கு வந்து அதில் உடன்பாடு இல்லை. இவர் வந்து வெளிநாட்டுக்கு போயிடுவார் வேலைக்கு. அங்கே போய் சத்யராஜ் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு எம்என்சி கம்பெனி மாதிரி பெரிய ஒரு கார்பரேட் ஓனர். அவர்கிட்ட வந்து இவர் ஒர்க் பண்ணுவார். அவரோட பொண்ணையும் வந்து இவர் ரொம்ப பிடிச்சி போய் பொண்ணு வந்து தனுஷ் லவ் பண்ணி ஆரம்பிச்சிருவாங்க. தனுஷ்க்கும் அவர் சத்யராஜ் பொண்ணுக்கும் வந்து கல்யாணம் பண்ணுற ஒரு ஸ்டேஜ் இருக்கும். அதுக்கு கல்யாணத்துக்கு வந்து ராஜ்கிரண் ஊர்லேருந்து இன்வைட் பண்ணுவார். அவரால் வர முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன். கரெக்டாக கல்யாணம் கிட்ட வந்து ராஜ்கிரண் இறந்துருவார். இவர் ஊருக்கு போவார். அப்புறம் கொஞ்சம் நாள் அவரோட தனுஷோட அம்மாவும் இறந்ததுனால அவர் என்ன பண்ணுவார், கல்யாணம் இப்போ வேணாம் கொஞ்ச நாள் தள்ளி போடலான்னு சொல்லி இட்லி கடை ராஜ்கிரனோட இட்லி கடையை டெவலப் பண்ணி அதே மாதிரி ஒரு கைப்பக்குவமாக ஒரு இட்லி கடை ஆரம்பிக்கப்போ, ஆனால் ராஜ்கிரனோட கைப்பக்குவம் வந்து தனுஷ்க்கு வரல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த நின்று போன கல்யாணத்தை போய் தாலி கட்டினாரா, ஹீரோயினுக்கு தாலி கட்டினாரா. அங்கே வந்து அருண் விஜய் வந்து அந்த ஹீரோயினோட அண்ணனா வராரு. அவர் வந்து பாக்ஸர் மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. என்னடா இது, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனுஷ் வந்து ஒரு அருண் விஜய் கோச்சாக இருப்பார், பாக்ஸிங் கோச்சாக இருப்பார் போல இருக்கு. அருண் விஜய் தான் வந்து ஒரு பயங்கர ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் அந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தேன். இந்த படத்தில் அருண் விஜய் எதுக்கு போட்டாங்கன்னு தெரில, நித்யா மேனன் எதுக்கு போட்டாங்கன்னு தெரில. முதல்ல தனுஷ் இந்த படத்தை எதுக்கு டைரக்ட் பண்ணாருன்னு தெரில. நீங்கள் போய் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். இட்லி கடைன்னு அப்படின்னு வச்சு ஒரு படத்தை வந்து எல்லாரையும் கூட்டிட்டு போய் அங்கே தேட்டரில் உட்கார வச்சு இவர் ஒரு மாவு அரைச்சி எல்லாருக்கும் இட்லி கொடுத்த மாதிரி தான் இருந்தது. இந்த படத்தை வந்து என்னன்னு சொல்லின்னு தெரியும். இந்த படத்தில் ஒரு ஸ்டோரி கிடையாது, வில்லனும் கிடையாது. யாரா வில்லன் பார்த்தீங்கன்னா அருண் விஜய் வில்லன் மாதிரி கேட்டவங்க கடைசியில் அவரும் வில்லனாக இருக்க மாட்டார். ஏதோ ஒரு கிராமத்தில் வந்து இவர் ஒரு இட்லி கடையை அவங்க இறந்து போன அப்பாவோட கைப்பாக்குவ இட்லி கடையை வந்து இவர் திரும்பி டெவலப் பண்ணி இவர் கொண்டு வரணும்வாரு. ஃபாரின்ல லட்சக்கணக்கில் இவர் சம்பாரிச்சுருந்துருப்பாரு. எல்லாத்தையும் விட்டுட்டு திருப்பி அவர் மாதிரி வேட்டி கீட்டிலாம் கட்டின்னு பட்டை கிட்டலாம் வச்சுக்கின்னு அதே மாதிரி ஒரு கைப்பாக்குவ ஒரு இட்லியை கொடுக்கணும். எதிர்க்க வந்து சமுத்திரக்கண்ணி அவர் வந்து இவங்க கடையை விலைக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அங்கே போடுவார். நித்யா மேனன் ஏதோ தூரத்தை சொந்தக்கார பொண்ணு மாதிரி காட்டுவாங்க, கூடயே இருக்கும். கடைசியில் என்ன பிரச்சனைலாம் சால்வ் ஆச்சு, இவர் கல்யாணத்துக்கு ஒத்துக்கினாரா அப்படின்ற மாதிரி எதுவுமே ஒரு கிளியராக வந்து காட்டல. ஏதோ ஒரு அருண் விஜய்க்கும் தனுஷ்க்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அருண் விஜய் அந்த வெஞ்சனில் வந்து தனுஷை வந்து என் தங்கச்சி கல்யாணத்தை நிறுத்திட்ட, கல்யாணம் பண்ணாமல் இது பண்ண அந்த ஒரு வெஞ்சனில் வந்து ஏதோ ஒரு பழி வாங்கின மாதிரி காட்டுறாங்க. கட்சியில் அந்த வெஞ்சனும் இல்லாத மாதிரியும் காட்டுறாங்க. ஏதோ ஒரு படத்தை ஒன்று டைரக்ட் பண்ணுவோம், ஏதோ படத்தை டைரக்ட் பண்ணி பாதியிலே கதை இல்லாமல் அதை திருப்பி நிறுத்தி வேற படத்தை எடுத்து திருப்பி இவர் ஒரு ஸ்டைலில் ஒரு கதையை ரெடி பண்ணி எடுத்த மாதிரி இருக்குது. இது ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்டோரியே இல்லை. இந்த கதையை ஒரு டைரக்ட் பண்ணணும்னு அவசியமும் இல்லை. இவர் ஆக்டிங் நல்லா இருக்கு. தனுஷ் நடிச்சிங்கன்னா நல்ல ஒரு டைரக்டரோட சூஸ் பண்ணி பேசாமல் நடிங்க. இல்லைனா நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் நிறைய பேர் வந்து சுற்றின்னு இருக்கிறாங்க. சும்மா தான் சுற்றிட்டு இருக்கிறாங்க ஸ்டோரியை வச்சுக்கிட்டு. எவ்வளோ கதை இருக்குது, அவங்கள கூப்பிட்டு இந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்டோரியை சூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுங்கள், நீங்களும் நடிக்கலாம். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை மற்றவங்களுக்கு கொடுங்க. பணம் இருக்குதுன்னு நீங்கள் இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து டைரக்ட் பண்ணி பப்ளிக்கோட டைம் வந்து வேஸ்ட் பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆக்டராக நீங்கள் நடிங்க. உங்கள் நடிப்பை பார்க்குறதுக்கு ஏராளக்கூடிய ரசிகர்கள் இருக்காங்க. நல்லா உங்கள் நடிப்பு ரொம்ப நல்லா இருக்குது. நானும் உங்கள் ஒரு ரசிகனாக வந்து உங்கள் படத்தை வந்து பார்க்க ரெடி தான். பட் டைரக்ஷன் வேணாம். இந்த படம் வந்து சுத்தமாக வந்து இட்லி கடையில் ஸ்டோரின்ற பேரில் வந்து ரொம்ப ஒரு மக்களை கொண்டு தான் இருக்குது. போய் பார்த்தீங்கனாலே தெரியும். நீங்கள் இந்த படத்தை போய் பார்த்தீங்கனாலே தெரியும் எதுக்கு இந்த படத்தை டைரக்ட் பண்ணாருன்றது ஒரு கேள்வி உங்களுக்கே வரும். ஏதோ ஒரு எமோஷ்னல் சென்டிமெண்ட்டாக காமிச்சிருப்பாங்க. இந்த இட்லி கடை அங்கேருந்து அந்த ஊரில் அந்த ஒரு இட்லி கடையை இருந்து அது டெவலப் ஆனா டெவலப் ஆகலன்னா இது இட்லி கடை இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இறங்கி போனால் பக்கத்து தெருவில் மெட்ராஸ்லேயே பார்த்தீங்கன்னா தெருவுக்கு எவ்வளோ ஆயாங்களாம் இட்லி கடை வச்சுருப்பாங்க. அதே மாதிரி ஒரு இதுதான்.
அந்த மாதிரி சின்ன வயசுல நம்மளும் அந்த மாதிரி இட்லி சாப்பிட்ட அனுபவம் இருக்கும். நம்மளுக்கும் அந்த மாதிரி ஒரு ஞாபகம். அந்த மாதிரி இது ஒரு கதையை எடுத்து வச்சிருக்காரு. மற்றபடி பெருசாக அந்த படத்தை ஒன்றும் சொல்கிற அளவுக்கு இல்லை. இந்த படத்தோட ரேட்டிங் நம்ம சேனலில் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 out of 5. மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.